வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி சீட்லோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். மல்லி சீட்ல இன்னைக்கு என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம விஜய் மல்லிக்காக இப்படி ஒரு விஷயம் செய்யறாரா அப்படின்றத என்னாலே நம்ப முடியலைங்க. ஆமா, ஏன்னா எப்ப பாரு அக்கா அக்கான்னு அக்கா முன்னாடியே சுத்திக்கிட்டு அக்கா சொல்றதே கேட்கிறேன். நம்ம விஜய் இப்போ இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாரு அப்படின்றத என்னால் இப்பவும் நம்ப முடியலைங்க. ஏன்னா அவர் செஞ்சது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் செஞ்ச விஷயம் வந்துட்டு இப்போதைக்கு யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம விஜய் இப்போ பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் எந்த அளவுக்கு கொண்டு போய் விட போகுது, விஜய் மல்லியை எந்த அளவுக்கு சேர்த்து வைக்க போகுது, ராஜேஸ்வரியோட எப்படி சொல்ல தலைவலியை அதிகரிக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேசலாம், பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடக்குதுன்னா, கலசத்தை யார் முதல்ல எடுக்கிறது அப்படின்ற ஒரு டாபிக் எல்லாம் போயிட்டு ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுங்க. ஃபைனலாக கோயிலில் அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சு, பூஜைலாம் முடிச்சு, சாமி மடியில் படைச்சி அங்கே இருக்கிற தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக எடுத்து கொடுப்பாங்க. அதை யார் வாங்குறது அப்படின்னு தாங்க இப்போ பிரச்சனை. இதுக்கு முன்னாடி யார் கொண்டு போய் கொடுக்குறதுன்ற பிரச்சனை. இப்போ யார் வாங்குறது, மல்லியா ராஜேஸ்வரியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த டைமில் நம்மளோட ஊர்க்காரங்க, பெரியம்மா, அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் வற்புறுத்தல், இது எல்லாத்துக்கும் காரணமால நம்ம விஜய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ஒரு தீர்த்த சொம்பை யார்கிட்ட கொடுக்குறான்னு பார்த்தா நம்ம மல்லி கையில் கொடுத்துட்றாருங்க. ஆமாங்க, மல்லி கையில் கொடுத்தோடனே மல்லியால் இதை நம்பவே முடியலைங்க. என்னடா விஜயா, இது அவரா நம்ம கையில் கொடுக்குறாரு, எப்படி அவர்லாம் இப்படி பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரே யோசனையிலே போயிட்டு இருக்காங்க நம்மளோட மல்லி. ஏன்னா அவர் அவங்க அக்கா சொல்கிறதும் கேட்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்றப்போ இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவங்களாம் நம்ப முடியல. இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்குறாங்க, அந்த சாமியார் அம்மா சொன்னது. அவங்க மல்லிகையில் ஒரு பொம்மையை கொடுத்து 2 கிழக்கில் 2 திசையில் இதை போட்டுட்டு பிரித்து வச்சிரு, ஆனால் எப்படியாவது இந்த பொம்மை ஒன்று சேர்ந்துடும், அதே மாதிரி நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நீயும் உன் புருஷனும் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத தான் நம்ம மல்லி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்க. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையில் நடந்திருக்குமோ, அவங்க சொன்னதுனால தான் அப்படி நடக்குதோ அப்படின்னு இவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டு மண்டையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னோட நினப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அதுதாங்க, அவங்க சொன்ன மாதிரி மல்லியோட அந்த 2 பொம்மையை ஒன்று சேர்ந்துருச்சுங்க. சேர்ந்த அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ விஜய் மல்லியும் ஒன்று சேர்றாங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்படி போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மல்லி சீரியலில்? இங்கே சேர்ந்த மாதிரியே வீட்டு வரைக்கும் சேர்ந்தே போவாங்களா, இல்லை நடுவிலே ராஜேஸ்வரி அந்த தீர்த்த சொம்பை கீழே தட்டி விட்டுட்டு இதை கூட ஒழுங்காக கொண்டு போக துப்பு இல்லை உனக்கெல்லாம் இதை கொடுத்தான் பார்த்தியா அப்படின்னு திட்டு வாங்க வைப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எனக்கு இப்போ குழப்பத்தில் போயிட்டுருக்குங்க. ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவோட ஒரு மோசமான வேலையை இதுதான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க, அடித்து தெறிக்க விட்ட போகிறாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்துலையும் உங்களோட பகிர்ந்துக்கிறது நான் உங்கள் அருள். திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். இதை ஏன்டா முதல்ல சொல்லலை, எடுத்த உடனே வீடியோவில் தான் உங்கள் டைட்டில் சொல்லுவோம், இப்போ ஏன் சொல்லலை சேனல் நேம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மறந்துட்டேன். நான் இப்போ தான் லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. முதல்ல நம்ம சொல்லியிருக்கணும், சொல்லலை அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சு, அதனால தான் இப்போ சொல்லிட்டேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க தீர்த்தத்தை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போவாங்களா மாட்டாங்களா, கோயிலில் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி திருக்கி வீடியோக்குள்ளே போகலையா அப்படின்னு கேட்டிங்களான்னா அது ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே தான் இருந்தோம், இப்போ வீடியோக்குள்ளே தான் இருக்கும், இதுக்கப்புறமா வீடியோக்குள்ளே தான் இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி நான் ரொம்ப பேசணுன்ற ஒரு ஃப்ளோவில் இருக்கேன். அதனால் என்னோடய வீடியோவை பாதி நிப்பாட்ட எனக்கு விருப்பம் இல்லை. நான் நிப்பாட்டினா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மூட் ஆஃப் ஆகும் இல்லையா? அதனால் வீடியோ நிப்பாட்டதில்ல. ஃபுல் வீடியோ பேசி முடிச்சிடுறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம வீடியோ தான் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எவ்வளோ டல்லாக பேசுகிற, டயர்டாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் கேட்கலனாலே பரவாயில்ல, நான் சொல்கிறீங்க. என்னென்னு பார்த்தா இன்றைக்கி எங்களுக்கு ஷடவுனுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணி அதோட அவுட் கோயிங் கேபிள் வந்து ஒரு ஆர்எம்ஏல கொடுத்து ஒரு சின்ன ஒர்க்குங்க, அதுக்காக ஷடவுன் பிளான் இன்றைக்கி. அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க. ஆஃப் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த ஒர்க்கை முடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப ஆன் பண்ணி ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. அதனால தான் இவ்வளோ டயர்டாக இருக்கேன். இதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.